அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். வேணுங்கிற காரணங்களை முதல் அடுக்கில் வைங்க, வேண்டாங்கிற காரணத்தை அடித்தளத்தில் வைங்க. கரெக்ட். அப்போ தான் உங்களால் முடிவு எடுக்க முடியும். நீ எப்படி படிச்சிருக்கிறியோ, உன் குடும்பம் பார்த்து எவ்வளோ தூரம் வளர்த்து விட்டுருக்கோ, அதே மாதிரி வளர்ந்த ஒரு பெண்ணும் ஆணும் ஆப்போசிட்டில் இருப்பாங்கன்னு ஏன் நம்ப மாட்டேன்? நம்பணும். இதை நம்பினா உங்கள் கல்யாணம் நாளைக்கு ஆகிடும். நீங்கள் ஒன்றும் பொருள் வாங்க போகிறதில்ல. சரி, எத்தனை வருஷம் உழைக்கும் என்ன ஏதுன்னு 50, 60, 70, 80 வருஷ வாழ்க்கை அது. வணக்கம் மோகன் சார். வணக்கம்மா. இந்த எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன் அதை மக்கள் நல்லா பார்க்குறாங்க அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல நமக்கு தெரியறது இல்லை. போகிற இடங்கள்லாம் அதை பற்றி பேசுகிறாங்க, விசாரிக்கிறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. ஆஃபீஸ்லேயுமே அதுக்கான ரியாக்ஷன்ஸ் நல்லா இருக்குல்ல? நிச்சயமாக வராங்க. நான் இதை பார்த்துட்டு தாங்க வந்தேன். ஏன்னா பல பேருக்கு என்னென்னா, நம்மள்ட்ட விளம்பரங்கள் வெளியில் போயிடுமோன்னு ஒரு சின்ன அப்ரன்ஷன் இருந்தது. கரெக்ட். ஆனால் இது மாதிரி எக்ஸ்க்ளூசிவ்ங்கிற ஒரு பேட்டர்னை வருஷக்கணக்கில் பண்ணிகிட்ருக்கோம். இது போய் நான் நிறைய ஜனங்களுக்கு போய் சேரல. கரெக்ட் தான். அதுக்கு எடுத்த முயற்சி தான் இந்த எக்ஸ்க்ளூசிவ்லி மோகனுங்கிற ஃப்ரேமே. சில முயற்சிகள் எடுப்போம், அந்த முயற்சிகளுடைய ரிசல்ட் வரதுக்கு வருஷக்கணக்காகிடும். ஆனால் இந்த முயற்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஜனங்க பார்க்குறதுனால அதனுடைய இம்பேக்ட் இமீடியட்டாக ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இங்கே வரும்போது கேட்பாங்க, 2 வாரத்தில் பேசின விஷயங்கள்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது சார், அதை கேட்டுட்டு தான் சார் நாங்கள் வந்தோம். மீரா மேடம் இருந்தால் ஒரு தடவை அவங்களுக்கு கூட வாழ்த்து சொல்லணும்ல. அது மாதிரிலாம், அதாவது எப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட் அவங்களுக்கு பிடிச்சா அந்த பேசுகிற ஆளுங்கள்லாம் அவங்களுக்கு பார்க்கணும்னு தோணும். இன்ஃபேக்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன் வாங்க நான் பண்ணுறேன், உங்களை கூப்பிட்டு வாழ்த்திட்டு போகிறாங்க. அவங்க என்ன பண்ண முடியும்? சொல்கிறதே நியாயமாக இருக்கணும். அப்புறம் நம்ம கம்பெனி சீக்ரெட்லாம் வெளில சொல்கிற மாதிரி ஆகிடும். அதனால இதோட நம்ம நிறுத்திப்போம், நம்ம மீதி விஷயங்களை பேசுவோம். கல்யாண மாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ். வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை. விவரங்களுக்கு 9840891400 மற்றும் 9940411125. இல்ல அது ரைட்டு தான். அதாவது இந்த எக்ஸ்க்ளூசிவ் மோகனை ரெகுலராக பார்க்குறாங்க. நீங்கள் அதை சொன்னீங்க, அதனால தான் நான் வந்தேன்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கரெக்டு தான். அது என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்க, இன்றைக்குமே இவ்வளவும் பார்த்த அப்புறம் கூட எல்லாருமே வேண்டான்னு சொல்கிறதுக்கு ஒரு 1000 காரணம் வச்சுட்டு இருக்காங்களே. வேணும்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் கூடவா அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்கிறது. இன்ஃபேக்ட் நம்ம நிகழ்ச்சியில் என்ன சொல்கிறோம், வேணுங்கிற காரணங்களை முதல் அடுக்கில் வைங்க, வேண்டாங்கிற காரணத்தை அடித்தளத்தில் வைங்க. கரெக்ட். அப்போ தான் உங்களால் முடிவு எடுக்க முடியும். அப்படி எடுத்த உடனே இந்த ஃபோட்டோ பிடிக்கல, எடுத்த உடனே இந்த ஃபேமிலி நமக்கு சரிப்பட்டு வராது. ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணும்போது என்ன மாதிரி அசஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, அதுக்கான மரியாதையை கொடுக்குறீங்களா முதல்ல. நீங்கள் ஒன்றும் பொருள் வாங்க போகிறதில்ல. சரி, எத்தனை வருஷம் உழைக்கும் என்ன ஏதுன்னு 50, 60, 70, 80 வருஷ வாழ்க்கை அது. அதனால தான் இப்படி சொல்கிறாங்களோ என்னமோ. இல்லை அதில் கேர்ஃபுல்லாக இருக்கிறது வேற, லெதாஜியாக இருக்கிறது வேற. அதாவது ஒரு அலட்சியப்படுத்துறது. ஏற்ற மாதிரி உட்கார்ந்துருக்கிற ஆளும் ஒரு நல்ல மனுஷன் தானே, அந்த குடும்பம் நல்ல குடும்பம் தானேன்னு மனசுக்குள்ளே வாங்கிட்டு அது மோகன் சார், எனக்கு அதில் ஒரு இதுவே இருக்குது எப்பொழுதுமே. அதாவது எத்தனை பெரிய ஃபேமிலியாக இருந்தாலும் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, நமக்கு ஈக்குவல் இவங்க இல்லை அப்படின்னு முதல்ல எடுத்த உடனே அதை யோசிக்கிறாங்க. உட்கார பசங்கள்கிட்ட முதல்ல சொல்கிறது என்னென்னா, அந்த பெண்ணும் அந்த பையனும் கேட்பாங்க, எனக்கு ஈக்குவலாக படித்த பையன் இல்லை படித்த பொண்ணும் கிடைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த கேள்விக்கு ஸ்ட்ரைட்டாக பதில் சொல்கிறது, நீ எப்படி படிச்சிருக்கிறியோ, உன் குடும்பம் பார்த்து எவ்வளோ தூரம் வளர்த்து விட்டுருக்கோ, அதே மாதிரி வளர்ந்த ஒரு பெண்ணும் ஆணும் ஆப்போசிட்டில் இருப்பாங்கன்னு ஏன் நம்ப மாட்டேன்? நம்பணும். இதை நம்பினா உங்கள் கல்யாணம் நாளைக்கு ஆகிடும் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதை நம்புகிறாங்க. உன்னோட பேட்ச்லேயே படித்ததில் நீ ஃபர்ஸ்ட் ரேங்கில் வந்திருப்ப, ஒன்று முட்டி மோதிட்டு இந்த செகண்ட் ரேங்க்ல இல்லை உன்னோட ஃபர்ஸ்ட் ரேங்க் பின்னாடி தள்ளிட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வந்து எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஏன் இதை நீங்கள் உணரல? அங்கேருந்து ஆரம்பிக்கணும். நீங்கள் இன்னைக்கு நீங்கள் படித்ததோ, நீங்கள் பண்ண பிஹெச்டியோ, இல்லை நீங்கள் பண்ண எம்டெக்கோ, நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச பெரிய அப்ரூவலோ, அங்கீகாரமோ, இல்லை அதுக்கு உங்களுக்கு கிடைச்ச பேக்கேஜோ, இதை விட இல்லைன்னா இதுக்கு ஈக்குவலாக ஒரு பையன் இருப்பான் இல்லை ஒரு பெண் இருப்பா. அதை மாதிரி நம்புங்க. அதாவது பெண்கள் தான் இதை அதிகமாக கவனம் பண்ணுவாங்க. பையங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சரி, கொஞ்சம் கீழே இருந்தாலும் பரவாயில்ல, அது இல்லை கொஞ்சம் உயர சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, என்னை விட ஒரு கால் 1 வயசு ஜாஸ்தி 2 வயசு ஜாஸ்தியாக போகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுங்க. அதாவது என்ன அப்படின்னாக்க, அவங்கள புத்திசாலித்தனத்தால் வின் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிறதுனால கொஞ்சம் கீழே இருக்கட்டும் அப்படின்னு யோசிப்பாங்க ஆண்கள். ஆனால் பெண்களுக்கு என்ன பயம் அப்படின்னாக்க, ரொம்ப உயரத்தில் இருக்கிற புத்திசாலியாக இருந்தால் தான் தனக்கு ஈக்குவலாகவே வர முடியும்னு பெண்கள் யோசிப்பாங்க.
இன்னொரு விஷயமா இதை டேர்ன் டவுன் பண்ணி பார்க்குறேன். நீங்க எப்படி வேணா பாருங்க, உண்மை இதுதான். இப்போ அவங்க ஒரு விதமா யோசனை பண்ணியிருப்பாங்க, சரி நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கையடக்கமா இருக்கிற ஆளா இருந்தா பரவாயில்ல, அவன் நம்ம கேட்கறதுல ஒரு 75% வந்தா கூட பரவாயில்லன்னு யோசனை பண்ற பெண்கள் இருக்காங்களா இல்லையா? அது வந்து பெர்சன்டேஜ் வைஸ் கம்மி மோகன் சார். நீங்க சொன்னது தானே, பெண்கள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா வேணும்னு எதிர்பார்ப்பாங்க, ஆம்பளை பசங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. நீங்க சொன்னதுக்கு தான் நான் அதை சம பண்ணேனே தவிர, நான் வந்து உங்க வார்த்தையை வந்து இது பட்டிமன்ற மாதிரி பண்ண என்ன அன்னைக்கு தான் நீங்க பேசிருக்கீங்க. இப்போ அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். டிஜி இ-லாக் ஒரே ஒரு டேப் மூலமா உங்க விருப்பப்படி எப்ப வேணாலும் நீங்க இந்த லாக் இல்ல அன்லாக் செய்யலாம். SIB Mirror Plus, lock your accounts, be safe. South Indian Bank, experience next generation banking. அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். அதாவது இங்க வேண்டாம்னு சொல்றதுக்கு என்ன காரணங்கள் வந்து ஈக்குவேஷன் தான். ஆக்சுவலா என்னை பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப நான் பெண்ணோ பையனையோ ரிக்வஸ்ட் பண்றது என்னன்னா, நேரில் பாருங்க. வெறும் வந்து ஒரு இமேஜை பார்த்தெல்லாம் உங்களால லைஃபை இதுவே பண்ண முடியாது. அதுக்காக டூ மெனி பர்சன்ஸை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. என்ன பண்ணுறோம் எக்ஸ்க்ளூசிவில் நம்ம வந்து அவங்களுக்கு தேவையான பேராமீட்டர் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு, சரி இது இவங்களுக்கு சரிப்பட்டு வரும் அப்படின்னு வர வரைக்கும் காத்திருக்கோம். அந்த காத்திருத்தல் வந்து சில சமயம் பெற்றோருக்கு வந்து மிகப்பெரிய சோதனையாக கூட இருக்கும். இல்லை, அது அவங்களுக்கு வந்து எப்படி தோன்றுறது அப்படின்னாக்கா, இங்கே ஒன்று ஆக்டிவிட்டி நடக்கலையோ அப்படின்னு தோன்றுறது. நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னாக்க, இப்போ வந்து நம்ம ஏதான ஒரு விஷயத்தை வந்து நம்ம லேப்டாப்லையோ இல்லைன்னா கம்ப்யூட்டர்லையோ பேக் எண்டில் ஒரு ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கோம்னா அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். அதான் நமக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. அதான் அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு அது ப்ராசஸ் ஃபினிஷ்டு நமக்கு வரும்ல. சில ஒரு பெற்றோர் கேட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க சொல்ல முடியுமா எங்களுக்குன்னு. தேடிட்டு இருக்கோம்னு 3வது தடவை சொன்னால் உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால தான் முதல்ல வந்து தேடிட்டு இருக்கோங்கிறதுல விட்டுட்டு நம்ம வந்து மேட்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக கையில் இருக்கு. இல்லை, அதான் சொல்கிறேன், அந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே ப்ராசஸ் ஃபினிஷ்டு நமக்கு ஒரு ஃப்ரேம் வருது இல்லை, அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆமாம், 2%, 3%, 50%, 60% சொல்லிட்டே வரும். அதுக்கோசரம் அந்த ஸ்க்ரீனையே பார்த்து உட்காந்துருக்கூடாது, நம்ம போய் வேலையை பார்க்கணும். அது ப்ராசஸ் ஃபினிஷ்னு சொல்லும். அந்த மாதிரி பொறுமை. நிறைய பேரண்ட்ஸ் வந்து அதை வந்து டெஃபினட்டாக நல்ல விதமாக எடுத்து கொடுக்குற ஒன்றை எடுத்து அப்படியே அவங்களுக்கு எந்த இடத்துல சேலஞ்ச் வரும்னா, அந்த பையன்ட்டையோ பொண்ணுகிட்டயோ இதை பிச் பண்ணுறதுக்கே அதுக்கே ஒரு பெரிய இல்லை. அதுதானே, எவ்வளோ நல்ல ப்ரொஃபைல் கொடுத்தாலும் நான் பையனை கன்வின்ஸ் பண்ணணும் இல்லை பொண்ணை கன்வின்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்களே, அது எதுக்கு? அதுக்கு அதெல்லாம் தப்பு. அது மாதிரிலாம் கன்வின்ஸே பண்ண வேணாம். கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் நடக்குமா இந்த காலகட்டத்தில்? கன்வின்ஸ் பண்ணணும். அப்பா இது பரவாயில்லப்பா, இது நீ கேட்குறதுல ஒரு 70%க்கு மேலே இருக்குது, நீ எடுத்து பண்ணலான்னு சொல்லிட்டு பையனையோ பொண்ணையோ சொல்லணும். இது சொல்ல வேண்டாம் இல்லை, நான் சொல்கிறேனே, ரிக்வஸ்ட் பண்ணுறேன்னா நீங்கள் ஒரு தடவை உங்களை இதை வந்து இனிஷியேட் பண்ணுங்கள் சார், நீங்களே சொல்லுங்கள் நான் இருப்பாங்க. ஏன் சார் பெற்றவங்க நீங்கள் சொல்லியே கேட்கலன்னா அவுட் சைடர்னா எப்போதுமேங்க உங்களுக்கு தெரியாதுங்க. மோகன் சார் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் பேசுறத நான் கேட்டுட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு ஸ்டோரியை கொண்டு வந்து நம்மள்டே கொடுப்பாங்க. இல்லை, இது வந்து பாசிங் ஆன் த பால் டு அஸ். ஏன்னா அந்த திட்டு வாங்குறதா இருந்தால் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னா அவன் வந்து வாயத்திலிருந்து நம்மளை திட்ட மாட்டாங்க. அதனால சொல்கிறேன், நமக்கு வந்து எப்படின்னா இந்த நமக்கு உள்ள பொறுப்பு, சமூக பொறுப்பு எங்கே நிற்கிறதுனா, அந்த வீட்டு வாசப்படியில் வந்து போய் நிற்கிறோம். அது வரைக்கும் ஆளை கொண்டு வந்து பழையின்னு கொண்டு வந்து நிறுத்திடுறோம். அதுக்கப்புறம் உள்ள கையை பிடிச்சி கூப்பிட்டுக்க வேண்டியது ஆரத்தி எடுத்து அந்த வீட்டுக்குள்ள மருமகளாவோ கூப்பிட்டுக்க வேண்டியது அவங்களோட பொறுப்பே தவிர அந்த ஆரத்தி எடுக்கிற வேலையை நம்ம போய் பண்ணக்கூடாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். பல பெற்றோர் அதை வந்து லேட்டா புரிஞ்சுக்கிறாங்க, முதல்ல புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் வரன் தேடல், பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை. டிஜி இ-லாக் ஒரே ஒரு டேப் மூலமா உங்க விருப்பப்படி எப்ப வேணாலும் நீங்க இந்த லாக் இல்ல அன்லாக் செய்யலாம். SIB Mirror Plus, lock your accounts, be safe. South Indian Bank, experience next generation banking. அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன்.
இப்போ நமக்கு வந்து வேண்டான்னு சொல்றதுக்கு ஒரு சில காரணங்கள் நம்ம கூட அதை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நமக்குள்ள டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவங்க சொல்ற காரணங்கள்லாம் நமக்கு சில்லின்னு தோன்றது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தாக்க ஒரு பொண்ணு அப்போ வந்து ஒரு 3-4 மாசம் பேசிட்டு வேண்டான்னு சொன்னா. என்னன்னு கேட்டா 2 பேரோட டேஸ்ட்டும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கு, அதனால வேண்டாம், எங்களோட லைஃப் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காதுன்னு சொன்னா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து நான் செல்ல பிராணியை பத்தியே அந்த பெட் டாகை பத்தியே நிறைய பேசிட்டு இருக்கா, அதனால அந்த பொண்ணு வேண்டான்னு ஒரு பையன் சொன்னான். இதெல்லாம் கரெக்டு தானா, இல்ல அவங்க வேற ஏதாவது ரீசனுக்காக சொல்றாங்களா? வேற ஏதாவது ரீசன் தான் ப்ரிடாமினண்டா இருக்கும். இந்த ரீசன் வந்து அவங்க ஒரு காரணம் சொல்றதுக்கான ஒரு விஷயம். இப்போ ஆளை பிடிக்கலன்னா ஜாதகம் சேரலன்னு சொல்றது உண்டு. அது அந்த காலத்து மெத்தட். இது ஈவன் இன்னைக்கு இருக்கு. இல்ல அந்த மாதிரி இன்னைக்கு மாடர்ன் ட்ரெண்ட கையில எடுத்துருக்காங்களோ இந்த பசங்க. இந்த பசங்க வந்து வேற மாதிரி மாத்தி சொல்றது. ஏன்னா முன்னாடிலாம் வந்து ஆளை பிடிக்கலன்னு சொல்லுவாங்க, பையனை பிடிக்கல பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லி அவமானப்படுத்துவாங்க. இப்போ வந்து பசங்க வந்து அந்த அவமானப்படுத்துறதுலேருந்து வெளில வந்துட்டாங்க. அதுக்கு பதிலாக வேற ஒரு காரணம் சொல்கிறாங்க. அந்த உள்ளுக்குள்ளே ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் இருக்கும், இல்லை இவங்களுக்கு வந்து முடிவெடுக்கிறதுக்கான யோகியதை இல்லாமல் இருக்கும். வேற ஒன்றுமே இல்லை, முடிவெடுக்கிறதுக்குன்னு ஒரு யோகியதை இருக்குது. அதை வந்து முதல்லேருந்தே நம்ம கற்றுக் கொடுத்துருக்கணும். அப்பாவோ அம்மாவோ தடுமாற்றத்திலே இருப்பாங்க எல்லா விஷயத்துலையுமே. சைக்கிள் ஓடலாமா வேண்டாமா, ஸ்கூட்டர் வாங்கலாமா வேண்டாமா, கார் வாங்கினா யார் மேலேயா முட்டிடுவோமா, இப்படியே இருந்திருப்பார் ஒரு அப்பா. அந்த பரம்பரையில் வர குழந்தைகளுக்கு வந்து எல்லாத்துலேயும் பயம் இருக்கும். இந்த நம்ம கமலஹாசன் மாதிரி எல்லாம் எதை கண்டாலும் பயம், இதை பார்த்தாலும் பயம்ங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முடிவெடுக்க தெரியாமல் தடுமாறுவாங்க. அந்த தடுமாற்றம் தான் வந்து காரணங்கள். அப்போ அந்த தடுமாற்றத்தின் போது யாரோ ஒருத்தர் வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணணும். கவுன்சிலிங்கே பண்ணணும். ஆக்சுவலாக இதுக்கெல்லாம் கவுன்சிலிங் வேணும். ஏன்னா நமக்கு மனசுக்கு தெரியும் இந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகும்னு. இது வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்க தட்டி விடுறாங்கன்னா அதுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ரீசன் இல்லைங்கிறது மாத்திரம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் குழந்தைகள் சொன்னப்புறம் அதுக்கு எகன்ஸ்டா போறதுக்கு பெற்றோருக்கு வாய்ப்பே கிடையாது. நமக்கும் வாய்ப்பே இல்லை. நமக்கு வந்து அந்த இடத்துல இடமே கிடையாது, வாய்ப்பாது. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் kalyanamaalai.com. Marvel.in. Authentic home food delivered daily.